जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதுல இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தற்கால கிரகநிலை படி எடுத்துட்டோம்னு சொன்னா மேஷம் ரிஷபம், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் குரு, சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, துலாம்ல சந்திரன், அதே போல கும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகு, மீனத்துல சனி இருக்க கிரக நிலைகள். இதுதான் தற்கால கிரக நிலைகள். மற்ற இடத்துல கிரகங்கள் கிடையாது. சோ இதை வைத்துதான் வந்து ஒருத்தருடைய கோச்சார நிலை அப்படின்னு சொல்லுவா. இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலை இப்படி எப்படி இருக்கும், பிறந்தது ஒரு ஜாதக கட்டம். இப்ப நீங்க பிறந்தது ஒரு வருஷம், அப்ப இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் ஒண்ணு இருக்கும். கோச்சார ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கும், இதுதான் மிக முக்கியமானது. அப்ப இந்த கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது வாங்க இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வேகமே உங்களுக்கு எதிரியாக மாறும். சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நினைத்ததை உடனே சொல்லிவிடும் குணம் இந்த மாதம் ஒரு சிக்கலை உருவாக்கலாம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எதையாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு ஏதாவது சொல்ல போக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். சோ எப்ப என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. அதே போல ஒரு சாதாரண வார்த்தை கணவன் மனைவி அல்லது அந்த குடும்பத்தினரிடையே தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம். சோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். குடும்பத்துல எடுத்துனோன்னு நம்ம இதைதான் பேசணும், இப்படிதான் பேசணும்னு இருக்கு பேசணும். குடும்பத்தில் கோபத்தை பேசிவிட்டு பின்னர் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்பத்துல நீங்க கோபமா பேசிட்டு பின்னாடி ஐயோ நம்ம பேசிட்டோமே, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேஷராசி பொறுத்த அளவுக்கு, இந்த கிரகநிலை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் சகோதரி கூட பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது எப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இப்ப என்னால இது முடியாது அது முடியாது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் கூட பெரிய உறவு விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல காதலா இப்போதைக்கு வேண்டாம், ஒரு விஷயத்துல நோ சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆகஸ்ட் காதல்னு வருதா அந்த இடத்துல கொஞ்சம் பயப்படுங்க. வீட்டுல சொல்லலாமா வேண்டாமா, அப்படியா இப்படியா, வேண்டாம், இப்போதைக்கு நோ சொல்லி அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சோ இப்ப வந்து உடனே சில விஷயங்கள்லாம் பண்ணணும், உடனே சில விஷயங்கள்லாம் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பூர்வ புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடத்துல நாணல் போல் வளைந்து கொடுத்து போக தெரிய வேண்டும்.
குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அட்ஜஸ்டபிள்டா போகணும், கணவன் மனைவி எப்படி சில விஷயங்கள்ல போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இப்ப நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி இப்போ நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாவது நபர்களால் சில பிரச்சனைகள் வரும். மூன்றாவது நபர்களால் சில பிரச்சனைகள் வரும். ஏன்? உறவுகளுக்குள்ளேயே சில நாத்தனார் ஏதாவது வருவாங்க, தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் பேசுவாங்க, தேவையில்லாத அது ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். நீ என்ன இப்படி பேசுற, நீ என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வேலை, நம்ம ஒரு தொழில் இருக்கோம், ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உயர் அதிகாரிகள் உங்களை நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். நீ என்ன பண்ற, எங்க போற, என்ன பண்ற, என்னென்ன விஷயங்கள்ல நீ கரெக்டா இருக்க அப்படிங்கறது பார்த்துட்டு இருப்ப. உங்களை பத்தி மேல் அதிகாரிகள் கிட்ட தவறா சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீ தப்பே பண்ணிருக்க மாட்டேன் சார், அவன் சரியா இல்ல சார், அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சில விஷயங்களை நீ தான் கவனமா பார்க்கணும், நீ தான் கவனமா பேசணும். இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் அங்க நிறைய வரும். சோ இதை நீ பார்த்துக்கோ. அதே போல உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது. வேலை விஷயம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சாதகமாக இருக்க உங்களுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க. சில பேர் வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். மேஷ ராசி வேலையை விட்டு நான் போயிடலாமா, அப்படி இல்லை, நீங்க இது பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, போன் பண்ணி கேளுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த என் பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சம் வெளியில வரணும் சார். யாருக்கோ என்னென்னமோ பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வைக்கிறோம், உங்க பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்க மாட்டோமா? சொல்லுங்க சார், எனக்கு இந்த பிரச்சனை தான் சார் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. உங்க பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. போன் பண்ணி குருஜி எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு கேளு. அடுத்த நிமிஷம் உங்க ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சால்வ் ஆகுதுன்றத நீங்க பாருங்க. கண் கூட கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இது நிதர்சனமான உண்மை, சத்தியமான வாக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நிஜமா அது உங்களுக்கு நடக்கும். அதனால வேலையை விட்டு போயிடலாமா, பூர்வீக இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. சொந்த தொழில் பண்றீங்களா, அகலக்கால் வச்சு பண்ணாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. காசு பண்ண விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க. சொந்த தொழில் பண்றீங்களா பார்த்து கவனமா பண்ணுங்க. ஏன்னா மேஷராசி பொறுத்த அளவுக்கு ஏழரசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடு சில பிரச்சனைகள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ அப்படியே என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கதி கலங்கி போயிருக்கீங்க, சும்மா இல்ல, கதி கலங்கி போயிருக்கீங்க. ஐயோ என்னடா செய்யறது, முடி பிதுங்கி போயிருக்கீங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா இருக்கு. மேஷ ராசி இப்படியே சமாளிக்கிறீங்க, அவ்வளவுதான். உண்மையே சொல்றேன். சில பேர் போன் பண்ணி, சுவாமி அதாவது சில பேருக்கு அந்த தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் வரைக்கும் வருது. அந்த மாதிரி போகக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதா, போன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட், இந்த மாதிரி சூசைடு, இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருது, எனக்கு போன் பண்ணி பேசுங்க. இங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்றேன். சீனியர் சிட்டிசன் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல ஆன்லைன் பிசினஸ்ல எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க, தெரியலன்னா அது கிட்ட போகாதீங்க, லாஸ் ஆகிடும். சோ கரெக்டா இருக்கு. அதே போல ஒரு வீடு வாங்குறது இருக்கா, இந்த மாசத்துல கை வைக்காது, அடுத்த மாசம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப அட்வான்ஸ் கொடுக்கறதோ எது பண்றதோ வேண்டாம், அடுத்த மாசம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மருத்துவ செலவுகள் கூடும், மருத்துவ செலவுகள் வரும், கொஞ்சம் கவனமா இருக்கும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சில விஷயங்கள் வரும். மாணவிகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய எஃபர்ட் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் சரியா வரும். கடன் விஷயத்துல கவனமா இருங்க. பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமா இல்லைன்னு சொன்னா பிரச்சனை உங்களை தான் தேடி வரும். நீங்களா போய் சைன் பண்ணி நீங்களா போய் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு நிதானிச்சு செயல்படுங்க, யோசிங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. நீங்க இது எல்லாமே உங்களுடைய விஷயத்துக்கு உண்டு. அதே போல கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த சொத்து விஷயத்துல, பண விஷயத்துல இந்த ஆடி மாசத்துல கையெழுத்து போடுறது வேண்டாம். ஆடி மாசத்துல சொத்துக்கு கையெழுத்து போடுங்க, நம்ம எதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா வச்சுக்கோங்க, பிறகு பாத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசுங்க, நம்ம எதுவா இருந்தாலும் சொல்லலாம். மேஷ ராசி பொறுத்தளவுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் போயிட்டு வாங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 6 தீபமும் நெய் தீபமாக இருக்க வேண்டும். முடிஞ்சா அந்த கோவில 6 தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு உங்க கைனால வெத்தலைப்பாக்கு பழம் கொடுத்து, அந்த சுமங்கலியுடைய ஒரு வயசான சுமங்கலியா இருக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.